கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானா. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானா. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் யௌமின் அக்தரு மின் அன் யஅதகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார். அல்லாஹ் எந்த நாளையிலேயும் அவ்வளவு அதிகமான நபர்களை தன்னுடைய அடியார்களிலிருந்து நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை. எந்த நாளையிலையும் அதிகமான நபர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை. அரஃபாவுடைய நாளை தவிர. அரஃபாவுடைய நாளையில்தான் தன்னுடைய அடியார்களில் அதிகமான நபர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்றைய நாளையில வஅன்னஹு லியதுனு ثم யுபாயி பிஹிமுல் மலாயிகா, தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் நெருங்கி அல்லாஹ் சொல்லுவானா, பெருமையாக சொல்லுவானா தன்னுடைய அடியார்களை பார்த்து. அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய நல்லடியார்களை, ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் பெருமையாக சொல்லுவான், பெருமைப்படுத்தி சொல்வான், என்னுடைய அடியார்களை பாருங்கள், அவர்கள் தன்னுடைய குடும்பங்களை விட்டு வந்திருக்கிறார்கள், தொழில்களை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, மனைவி மக்களை விட்டு வந்திருக்கிறாங்க, சொந்த ஊரை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, அவர்கள் கேட்கக்கூடிய பாவம் மன்னிப்பான அந்த காட்சிகளை பாருங்கள், அவர்கள் எல்லாம் இருந்தும் வெதிரை ஆடை அணிந்து வந்திருக்கிறாங்க என்றெல்லாம் தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் ஹாஜிகளை பார்த்து அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய அந்த அடியார்களை அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் பெருமைப்படுத்தி பேசுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் சொல்லுவானா, மாராதாக அராதஹா உலாய், இவர்கள் எல்லாம் என்ன விரும்புறாங்க என்றும் கேட்பான். யார்கிட்ட? மலக்குமார்கிட்ட. மாதா அராதஹா உலாய், இவர்கள் என்ன விரும்புறாங்க என்பதையும் அல்லாஹ் கேட்பான் என்று இந்த ஹதீஸ்ல, முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. அடுத்ததை போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, அம்ர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஸஃப்வான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யுகாலு லஹு யஸீத் இப்னு ஷைபான் قال كنا في موقوف لنا بعرفة يباعده عمر ومن موقوف الإمام. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய யஸீத் இப்னு ஷைபான் சொல்றாங்க, நாங்கள் அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய அந்த நாளையில் இமாம் ஒரு இடத்துல அன்றைய தினம் தொழுக வைப்பார்.
அந்த இடத்தை விட்டு தூரமாக நாங்கள் எல்லாம் இருந்தோம். அந்த இடத்தை விட்டு நாங்கள் எல்லாம் தூரமாக இருந்தோம். فأتانا ابن مرعب بن الأنصاري மிர்அப் இப்னு அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கிட்ட வந்தாங்க. வந்து ஃபகால சொன்னாங்க, இன்னி ரசூலுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தூதர் நான். அப்பனா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த செய்தியை இந்த உம்மத்திற்கு சொன்னார்களோ அந்த செய்தியை சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு தூதர் நான் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, கிஃபு அலா மஷாஇரிக்கும், நீங்க எங்க தங்கி இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க தங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா இமாம் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல தான் நாமும் தங்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையே. லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடத்துல ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல தான் தங்கி இருந்தாங்களோ அந்த இடத்துல தான் எல்லா லட்சக்கணக்கான மக்களும் அதே இடத்துல வந்து தங்கணும் அப்படின்னா சாத்தியம் இல்லையே. அதனால நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே மஷாயிர் என்று சொல்லக்கூடிய வணக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்திலேயே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அரஃபா முழுவதும் தங்கும் இடம்தான். அரஃபா முழுவதும் தங்கும் இடம்தான். இந்த இடத்துலதான் இருக்கணும் இந்த இடத்துலதான் இருக்கணும் அல்ல. இதெல்லாம் அரஃபாவுடைய எல்லையை தொட்டு இருக்கிறதோ அது முழுவதும் தங்கும் இடம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க என்று மிர்அப் இப்னு அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஃபஇன்னக்கும் அலா அர்தின் மின் அர்தி அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க தங்கி இருக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய இந்த இடம் காலம் தொற்று தொடர்ந்து தங்கி இருக்கக்கூடிய இடம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொற்று அவர்களுடைய சந்ததிகள் தொட்டு இன்று வரையும் தங்கி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம், அரஃபாவுடைய இடம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, குறைஷிகள் வந்து சிறிது காலங்கள் அவருடைய காலங்களில் இந்த ஹஜ்ஜுடைய நிலைப்பாடுகளில் அரஃபாவில் தங்குறது இல்லை, முஸ்தலிஃபால தான் தங்கி இருந்தான். அரஃபாவில் தங்காம முஸ்தலிஃபாவில் தங்கிக் கொண்டிருந்ததனால் இந்த தங்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய மைதானம் இந்த இடம் காலம் தொட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு அவர்களுடைய வாரிசாக வரக்கூடிய எல்லோரும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்தை தங்கி இருக்கிறாங்க என்பதை அந்த சஹாபி தூரமாக இருக்கிறோம் என்று கவலைப்பட்டிருந்தவர்களுக்கு ஒரு ஆறுதலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதராக நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க தங்கி இருக்கக்கூடிய இடம் சரியான இடம் தான், வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய இடம் தான், இதுவும் அரஃபா தான். அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல தான் போய் தங்கணும் அல்ல, அந்த எல்லையில் எங்கு வேண்டுமானாலும் தங்கிக் கொள்ளலாம் என்ற அழகான செய்தியை அவர்களுக்கு, மனநிறைவான செய்தியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال كل عرفة موقوف, அரஃபா முழுவதும் தங்குமிடம்தான், அரஃபா முழுவதும் தங்குமிடம்தான். குல்லு மினா முன்ஹர், மினா முழுவதும் குர்பானி கொடுக்கக்கூடிய இடம்தான். குல்லு முஸ்தலிஃபா மௌகூஃபுன், முஸ்தலிஃபா அதனுடைய எல்லை எல்லா பகுதிகளிலும் அதுவும் தங்கும் இடம்தான். குல்லு ஃபிஜாஜின் மக்கா தரீகுன் வ முன்ஹர், மக்கா செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம், அதுவும் குர்பானி கொடுக்கக்கூடிய இடம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி.